வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜாம்தேவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோவோட கண்டினியூட்டியாக நம்ம ஒரு கிட்டோட ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ஜேர்னல் கிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இப்போ இது பர்பிள் மூன்லைட் தீமு. இதுலேயே இன்னும் என்னென்ன தீம் அவைலபிளாக இருக்குன்னா க்ரீன் அண்டு ப்ளூ, ரெட்டு கார்டன் தீம், அந்த மாதிரி இன்னும் ஒரு 5 தீம் அவைலபிளாக இருக்குது. எனக்கு பர்பிள் பிடிச்சிருந்தனால நான் இந்த கலர் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 346 பீசஸ் வரும். அதாவது 346 பீஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு A4 சைஸில் கிரிட் மாடல் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலு. இப்போ இந்த ஜேர்னலில் தான் நம்ம கொடுத்துருக்க மற்ற ஐட்டங்களை எப்படி நம்ம டெக்கரேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா என்வலப்ஸு, நோட்ஸு, அப்புறம் 2 டேப் கொடுத்துருக்காங்க. டேப் எதுக்குன்னா நம்ம பார்டரிங் பண்ணுறதுக்காக. அது போக டெய்லி நோட்ஸ் மாதிரி குட்டி குட்டி கார்ட்ஸு, விஷ் கார்ட்ஸு அந்த மாதிரி இருக்கும். அது போக நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அந்த மூன்லைட் தீமை பேஸ் பண்ணியே நிறையா குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பேஸ்டபிள். அந்த குட்டி டைரி இருந்துச்சுங்களா, அதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி. இந்த பேஜ் எப்படி இருக்கணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணி க்ரியேட் பண்ணுறது. அதனால் இதுக்குன்னு தனிப்பட்ட எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அது போக நம்ம அந்த தீம் கலருக்கு ஏற்ற மாதிரியான கலர் ஷேட்ஸில் சில கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கார்ட்ஸுமே நம்ம அந்த ஜேர்னலில் அட்டாச் பண்ணுறது தான் எல்லாமே. நம்ம இதில் உள்ள வேர்டிங்ஸு ஆர் ஏதாவது ஒரு போயம் அது மாதிரி நமக்கு எது தோணுதோ நம்ம எழுதிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அவங்களே கோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் அந்த மூன்லைட் பேஸ் பண்ண மாதிரியான ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. அந்த கோட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நம்ம வேணுன்னா நம்ம தமிழில் கூட எழுதிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஐடியா தான். இது எப்படி இருக்கணும், இதோட அவுட்புட் எப்படி வரணுங்கிறத நம்ம இது பண்ணுறது தான். அப்புறம் இந்த மூன்லைட் தீமுங்கிறனால சம்மந்தப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பர்பிள் தீமில் தான் அவைலபிளாக இருக்கும். லைட் ஷேடு. நீங்கள் டார்க் ஷேட்ஸும் அவைலபிளாக இருக்குது, பார்த்து வாங்கிக்கலாம். அது போக டாட்டுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய அவுட்டர் லைனுக்கான ஒரு கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க. இதுக்காக எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த பேஜில் இதுதான் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. இது எல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி. நம்ம ஒரு பேஜை எப்படி நம்ம டெக்கரேட்டிவாக நம்ம அசைன்மெண்ட்டில் ஃப்ரண்ட் பேஜ் டெக்கரேட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். அது மாதிரி ஒரு டைரி ஃபுல்லாகவே நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறது. அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் தான் இருக்கிறதுலே நம்ம டெக்கரேட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பின்னாடி நம்ம எப்படி எழுதினாலும் ஃப்ரண்ட் பேஜ் நீட்டாக கொடுத்துட்டா ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அது மாதிரியான கான்செப்ட் தான் இதுவும். இது நம்ம டைமில் நம்ம பண்ணி பார்க்கலாம். வர வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.